இப்பொழுது அரசு தேர்வுகள் இன்னும் 2-3 மாதத்தில் நெருங்கி வருகிற காலம். பள்ளி மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க 10th 11th 12th எல்லாருக்கும் பப்ளிக் எக்ஸாம். சிபிஎஸ்சியில் 10th-க்கும் 12th-க்கும் போர்டு எக்ஸாம். இந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டாலே உங்களை எல்லாரும் வித்தியாசமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், கடமையை செய்யாமல் பலன் எதிர்பார்க்க முடியாது. எதுவுமே செய்யாமல் எனக்கு மார்க் வரணும்னா நிச்சயமாக நடக்காது. எல்லாருமே இந்த டைமில் பயங்கர பிஸியாக காட்டிக்குவாங்க. டியூஷன் போகிறது, வர்றது, ஆன்லைனில் ரெஃபர் பண்ணுறது, சிஸ்டத்தை பார்க்குறது, அந்த லிங்க்கில் போய் பார்க்குறேன், இந்த லிங்க்கில் போய் பார்க்குறேன், ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடி எல்லாம் ஓகே. இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் போர்ஷன்ஸ் முடிச்சிருப்பாங்க. நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். உசேன் போல்ட் உங்களுக்கு தெரியும், 9 தங்கப்பதக்கங்களை ஒலிம்பிக் கேமில் வாங்கினவர். அவர் ஓடிய அதிகபட்ச தூரம் நேரம்னு பார்த்தீங்கன்னா 115 செகண்ட் தான், 2 நிமிஷத்துக்கு குறைவா. $199 மில்லியன் அவருக்கு பரிசாக கிடைச்சது. ஆனால் அந்த 2 நிமிஷத்துக்கு குறைவாக 115 செகண்ட் ஓடுறதுக்கு அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட மொத்த காலங்கள் 20+ இயர்ஸ் அப்படிங்கிறான். அதுதான் முதலீடு. ஸோ தயவு செய்து மாணவர்கள் இப்போ உங்களுக்குன்னு ஒரு சுய படிப்பு அட்டவணை, பர்சனல் ஸ்டடி டைம் டேபிள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் அட்லீஸ்ட் மினிமம் 1 hour கண்டிப்பாக படிங்க, டெய்லி ரெகுலராக. அது இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது. இன்னொரு முக்கியமான டிப்ஸ், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலான அந்த வினா வங்கி இருக்கும் இல்லையா, போர்டு எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதை எடுத்து வச்சு கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு லெசன் படித்து முடிக்கிறீங்களா, இந்த கொஸ்டின்ஸ் அந்த எக்ஸாமில் 10 வருஷத்தில் எதில் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அதை ரிவைஸ் பண்ணுங்கள். டெய்லி படிங்க, டைம் அலாட் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரங்கட்டி வைங்க. டிவி, மொபைலு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு டைமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்காக செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கோடிக்கணக்கில் செலவு பண்ணால் தான் மார்க் ஒரு வாய்ப்பே இல்லை. நீங்கள் பண்ண ஒரே ஒரு செலவு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் யுவர் டைம். அதை ரைட்டாக பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூ கேன் அச்சீவ் very big goals. Your aim will be definitely achieved. All the very best for the grade 10 and 12 children and as well as 11th standard, those who are going to write board exams this year. இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போலேருந்தே பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், 11th hour preparation is dangerous. So last minute you cannot achieve anything. Stay focused, be goal oriented, get the help of God, get the help of your teachers, get more marks. God bless you all. I wish you best of luck. Thank you.